பெயரின் ஆரம்ப எழுத்து அந்த பெயரின் பலனை நிர்ணயம் செய்வதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி எஸ் அப்படின்னு ஒரு அக்ஷரத்தை போடும்போது அந்த இங்கு வந்து சிங்க் அப்படின்னு மாறிடுது. அந்த முதல் எழுத்துங்கிறது அந்த நபரின் வாழ்க்கை ஓட்டத்தை நிர்ணயம் செய்வதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ பி அப்படிங்கிற எழுத்து ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பி ஃபார் ஒரு பாசிட்டிவ் பவர், ஒரு பர்ஃபெக்ஷன் பவர், ஒரு பர்சனாலிட்டி, இந்த மாதிரி நம்ம இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். மக்களை சென்றடைவது, எப்பொழுதும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நபர்களாக, நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக, ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது அந்த நேர்மையை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, அந்த நேர்மையை அந்த ஆப்போசிட் பர்சன் இல்லாத போது கொஞ்சம் கோபப்படக்கூடிய நபர்களாக, எதையும் பாயிண்ட் பிளாங்காக பேசக்கூடிய நபர்களாக நம்ம இவர்களை காணலாம். அதிகமா இந்த நபர்கள்லாம் பார்த்தோம்னா கன்னி ராசியில, அதுக்கப்புறம்